இப்போ என்னப்பா அது டிஎம்கே தூய சக்தியிலேருந்து ஆட்களை புறக்கி போட்டு இப்போ டிவிகே தீய சக்தியாக மாறப்போகுதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே வந்து தீய சக்தி, எலெக்ஷனுக்கு பின்னாடி இப்போது பெரும்பான்மையை காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சிபிஐ சிபிஎம்மு அதுபோக விசிகா இதெல்லாம் எந்த கட்சியா? இதெல்லாம் டிஎம்கேவோட கூட்டணி கட்சி தானே. இப்போ அவங்கள ஃபுல்லாக உன் கூட்டணிக்கு ஆதரவு, உன்னோட கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சா அப்போ அவங்க பூரா தூய சக்தி ஆயிடுவாங்களா? இல்லை அவங்கள நீ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா நீ டிஎம்கேவோட சேர்ந்த தீய சக்தி ஆகிடுயா? என்னையா அவங்க கூட்டணி கொள்கை முரண்பாடலாம்? கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்த விஷயம், பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது படித்தா நல்ல நாலேஜ் இருக்கும், நாலேஜ் இருந்துச்சுன்னா வெளி உலகம் தெரியும், யார் என்ன எப்படின்றது தெரியும், அதுக்காக தான் நம்ம படிக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றக்காக படிக்கணும் அப்படின்றக்காக அந்த கல்வியை வந்து நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் சமகாலத்தில் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிருச்சு இந்த டிவிகே கட்சி. ஏன்னா என்ன இப்படி சொல்ல வரேன், என்ன ஏன் இப்படி படிப்புக்கும் அறிவுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்களில் பெரும்பான்மை மக்கள் வந்து பார்த்தோம்னா படித்த பயலும் பிள்ளைகளும் தான். அந்த படித்த பயலும் பிள்ளைகளும் அந்த கட்சியோட கருத்தியலை பார்க்கல, கொள்கையை பார்க்கல, ஃபியூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எதையுமே பார்க்கல. நடிகன் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டு இப்போ 108 சீட்டு வின் பண்ணி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் கொண்டாந்து பாடியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறது, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு இப்படி ஒரு பகுத்தறிவுன்றது எதுவும் இல்லாமல், கொள்கை விசன்ற எதுவும் இல்லாத ஒரு கட்சிக்கு பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஓட்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களா? அவர் என்ன சொன்னாப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி, தாயை இழந்து வாடும் ஈழத்தமிழர்னு பேசினாப்புலையா? அந்த ஈழத்தமிழர் தாய் இழந்து வாடுற காரணம், முக்கியமான காரணம் டிஎம்கேயும் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா அரசுக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டு பிரபாகரனே ஈழத்தமிழர் 1.25 லட்சம் பேரை கொண்டு குவிச்சது யாருன்னு பார்த்தா அந்த காங்கிரஸ் தான். அதுக்கு துணை போனது டிஎம்கே. அந்த டிஎம்கேவில் உள்ள கூட்டணி கட்சிகளை இழுத்துக்கிட்ட டிவிகே. அப்போ நீ வந்து ஈழத்தமிழர்லையும் தாய் இழந்து வர்ற மக்கள் சொல்கிற ஈழத்தமிழில் பேசுகிறவங்க உனக்கு அருகதே கிடையாது, உங்கள் கட்சிக்காரனுக்கு அவனுக்கு அருகதே கிடையாது. முதல்ல உனக்கு ஓட்டு போட்டாமல் அவன் வந்து இப்போ யோசிக்கிறானா என்னன்னு தெரியல. நம்ம மக்கள் வந்து ஈழத்தமிழ் நம்ம மக்கள் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு கண்ட்ரி, அதில் எவன் இருந்தால் என்ன, இல்லைன்னா நான் தமிழ் பேசினானா இங்கிலீஷ் பேசினானா எதை பேசினானா அவன் நம்ம மக்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க போல. முக்கியமாக கூட்டணியே காங்கிரஸ் உள்ளே எழுத்துட்டேன். அப்போ காங்கிரஸை உள்ளே எழுத்துனீங்கன்னா நீங்கள் ஈழத்தமிழரை பற்றி பேசுகிறவங்களும் தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறவங்க உங்களுக்கு அருகதை இருக்கா? கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸை சேர்த்தாச்சு, சிபிஐயை சேர்த்தாச்சு, கம்யூனிஸ்ட்டை சேர்த்தாச்சு, சிபிஎம்ஐயும் சேர்த்தாச்சு. அதே மாதிரி விசிகாவும் இப்போ கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி விவரங்கள் வருது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக நீ டிஎம்கேவுமே நீ கூட்டணி சேர்த்துலாம். அதாவது டிஎம்கே தீய சக்தின்ற அந்த ஒரே ஒரு எதிர்ப்பு அரசியலை மட்டும் வச்சுருந்தான் உனக்கு மக்கள் முடிதல ஓட்டு போட்டிருக்கான். இப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? திருப்பி கேள்வி கேட்கணும். ஏன்டா நான் வந்து உனக்கு வந்து டிஎம்கே தீய சக்தின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் உங்களை ஓட்டு போட்டோம். இப்போ நீ அவன் கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியில் அவன் மூலியமாக ஜெயிச்சவங்க, அதாவது டிஎம்கே மூலியமாக ஜெயிச்சவன், அந்த தீய சக்தி மூலியமாக ஜெயிச்சவன போகிறான். இப்போ உன் கூட்டணியில் சேர்க்குறீங்கன்னா அப்போ நீ என்ன அரசியலை கொண்டு போகிற? அப்போ நீ அடுத்த 5 வருஷத்தில் என்ன மக்களுக்கு நல்லது செய்வ அப்படின்னு அந்த கேள்வியை டிவிக்கே ஓட்டு போட்டீங்க பாருங்கள், நீங்கள் பூரா கேட்கணும். மாற்றம்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மாற்றம்னா எதில் மாற்றம்? ஆட்சி மாற்றம். அதாவது ஆள் மாற்றம் கிடையாது, அரசியல் அடிப்படை ஆட்சி மாற்றம். இதுதான் நம்ம மாற்றம்னு சொன்னது. இவங்க கடந்த 17 வருஷமாக அண்ணன் சீமான் கத்தி மாற்றம்னு கொண்டு வந்ததை இவங்க ஈஸியாக அறுவடை பண்ணி போயிட்டாங்க. என்ன எது திரைக்கவர்ச்சின்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஈஸியாக அறுவடை பண்ணி போயிட்டாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, அண்ணன் சீமான் மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ இல்லை அதர் ஸ்டேட்லேயே பிறந்துருந்தா அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அந்த ஆள் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அதே ஒரு வருஷத்தில் இப்போ பேசுகிற அதே அரசியல் கருத்து அப்போ பேசியிருந்தா அப்படின்னா யாரா நீ எங்கடா இருந்தேன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடி இந்நேரம் அந்த நாடு அந்த மாநிலம் எவ்வளோ முன்னேறி போயிருக்கும். ஆனால் ஈனப்பயிலான இந்த தமிழ்நாட்டில் பிறந்து 17 வருஷமாக கத்தி சாகிறேன். அவன் தான் மாற்றம்ன்ற விதையை கொண்டாந்து தமிழ்நாட்டில் போட்டது டிஎம்கே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மாற்றி ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கடா தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாதுடா, இன்னும் பழைய மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், சாதிய வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குடா. கொள்ளையடிக்கிறாங்க, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, ஆத்து மணவை சுரண்டுறாங்க. அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே மிச்சம் இல்லாமல் அவன் சொந்தமாக அவனோட சொந்த குடும்பம் பல தலைமுறை சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லாத்தையும் வச்சு கொண்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து சொல்லி பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அரசியல் அறிவை கொடுத்து, அரசியல்னால் என்னன்னே தெரியாத பல இளைஞர்களுக்கு அந்த அடிப்படை அரசியல் அறிவை கொடுத்து எடுத்து சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் மாற்றம்னு சொல்லிட்டு ஈஸியாக திரைக்கவர்ச்சியை கொண்டாந்து இப்போ அந்த ஆள் ஜெயிச்சுட்டு சரி டிஎம்கேவில் உள்ள கட்சிகளை கூட்டணி சேர்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. சிபிஐ சேர்த்தாச்சு, சிபிஎம்எஸ் சேர்த்தாச்சு, இப்போ விசிகே சேர்த்தாச்சு. ஏன் அடுத்து டிஎம்கே சேர்த்துற வேண்டியது தானே? ஸ்டாலினே சேர்த்து வச்சுட்டு கூட்டணி வச்சுட்டு போயிட வேண்டியது தானே? இதுக்கு தூய சக்தின்னு இந்த மக்களை நாம் சொல்லணும். விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா மக்கள், இவங்கள சொல்லணும். நான் என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன், என் பேரை சொல்லிச்சு போட்டேன். அடுத்த 5 வருஷ காலம் படாத பாடுபட போகிறீங்க. நல்லது நடந்தால் சந்தோஷம். ஆனால் அதே அப்படியே மாற்றம் கண்டிப்பாக எந்த ஒரு அடிப்படை அரசியல் அனுபவமும் கிடையாது.
அண்ணன் சீமானுக்காவது 17 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும். தமிழ்நாட்டில் இப்போ உள்ள சூழ்நிலை என்ன, இதை எப்படி நம்ம நீர் பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிறது, நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இப்போ உள்ள கடனை எப்படி நம்ம இது பண்ணுறது, மக்களுக்கு வந்து தரமான இலவச கல்வி, தரமான மருத்துவத்தை எப்படி இதெல்லாமே அண்ணன் வந்துட்டு 17 வருஷமாக யோசித்து ஒரு வரைவு அறிக்கை வச்சுருக்காப்புல. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே வச்ச அதே இலவசங்க திட்டங்களை சொல்லி வேறு எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாமல் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் விஜய் முதலமைச்சர் ஆகிற சூழ்நிலை வருதுன்னா கண்டிப்பாக மக்கள் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஏன்டா அந்த அளவுக்கு ஓட்டு போட்டோன்ற நினைக்கிற அளவுக்கு வருத்தப்படுவீங்க. இது சாபம்லாம் கிடையாது, நம்மளோட ஒரு மன வருத்தம் தான். தமிழக மக்கள் ஏன்னா அதர் ஸ்டேட்காரன் ஃபுல்லாக அவ்வளோ கேலி கூத்தாடுறான். என்னடா தமிழ்நாட்டில் ஒரு நடிகனாக இருந்தால் போதும் போலே, நம்ம சிஎம் ஆகிடலாம் போலே, தமிழ்நாடு மக்களை பூரா ஆண்டலாம் போலே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பூரா எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கான். எதிர்காலத்தில் இது பெரும் பக்க விளைவை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களும் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஏன்டா அண்ணன் சீமானை நாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருது, நாம் தமிழர்.